சரி, நம்ம பார்க்க போகிறது புதிய ஏற்பாட்டு அறிமுகம். புதிய ஏற்பாட்டு அறிமுகத்துல நம்ம வேதத்துல பொதுவாகவே வேதத்தை எப்படி பிரிக்கலாம்? நம்ம 66 புஸ்தகங்களை எப்படி பிரிக்கலாம் சொல்லுங்க? பழைய ஏற்பாடு சொல்லுங்க, புதிய ஏற்பாடு. சரி, இந்த ஏற்பாடு என்றால் என்ன? ஏற்பாடுன்னா என்ன? ஏற்பாடுன்னா ஏற்பாடு செய்யறதுயா. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏற்பாடு என்றால் ஒரு உடன்படிக்கைன்னு அர்த்தம். என்னது? உடன்படிக்கை. இப்படி சொல்லுவாங்கல்ல, உடன்படிக்கை பண்ணி கொள்றாங்கன்னு. அப்ப இது பழைய ஏற்பாடு. தேவன் தன்னுடைய ஜனங்களோட ஏற்படுத்தி கொண்ட பழைய உடன்படிக்கை. நியூ டெஸ்ட்மெண்ட் என்பது, புதிய ஏற்பாடு என்பது தேவன் புதியதாக தன் ஜனங்களோடு ஏற்படுத்தி கொண்ட ஒரு புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாட்டுல எத்தனை புஸ்தகம் இருக்குது நமக்கு தெரியும். பழைய ஏற்பாடு மொத்தம் எத்தனை இருக்குது? 39 புஸ்தகம் இல்லையா? புதுசு 27 புஸ்தகம். இந்த 39 புஸ்தகத்தை 4ஆக நம்ம பிரித்து கொள்ளலாம். எப்பொழுது இந்த பழைய ஏற்பாடை 4ஆக பிரித்து கொள்ளலாம். ஒன்று ஆகமங்கள். ஆகமங்கள் என்னது? ஆகமம், ஆகமங்கள். இரண்டாவது சரித்திர புஸ்தகம். சரித்திர புத்தகம். மூன்றாவது சங்கீத புத்தகம். சங்கீத புத்தகம் அல்லது ஞான பாடல்கள். சங்கீத புஸ்தகம் அல்லது ஞான பாடல்கள் அப்படின்னு சொல்லி பிரித்து கொள்ளலாம். நான்காவதாக தீர்க்க தரிசன ஆகமங்கள். தீர்க்க தரிசன ஆகமம். தீர்க்க தரிசன ஆகமங்கள். இந்த ஆகமங்கள் என்பது 5 புத்தகத்தை கொண்டது. பஞ்சாகமம். அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? பஞ்ச ஆகமம். அப்படின்னா என்னது? 5 ஆகமங்களை கொண்ட மோசே எழுதின ஆகமங்கள். நம்ம ஆதி ஆகமத்திலிருந்து என்ன பண்றோம் பாருங்க. ஆதி ஆகமம், யாத் ஆகமம், லேவிய ஆகமம், என் ஆகமம், உப ஆகமம். அதனால ஆகமங்கள். எத்தனை புஸ்தகம்? 5 புஸ்தகங்கள். இது மோசே எழுதப்பட்ட 5 ஆகமங்கள். சரித்திர புஸ்தகம். எதிலிருந்து எது வரைக்கும் சரித்திர புஸ்தகம் அப்படின்னா, உபாகமத்துக்கு அப்புறம் என்ன இருக்குது? யோசுவாலிருந்து எஸ்தர் வரைக்கும் 12 புத்தகங்கள். எனது 12 புத்தகங்கள். இது ரொம்ப முக்கியம். என்னன்னா, நீங்க வரும்பொழுது பிள்ளைங்க எழுத படிக்க தெரிந்த பிள்ளைகள் யாவரும் நோட்டு புத்தகம் எடுத்து வந்து என்ன பண்ணணும்? எழுதணும். டெஸ்ட் எல்லாம் வைப்பேன். என்ன வைப்பேன்? ஆமா, டெஸ்ட் எல்லாம் வைப்பேன். சரியா? எங்களுடைய மாணவர்களை கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? கொடூரமான வாத்தியார் அப்படின்வாங்க. நம்ம கூட அப்படி நடந்துக்க மாட்டேன். ஆனாலும் சில கொடூரங்கள் நடக்கும். ஆனாலும் சரி இல்லையா, ரொம்ப நடக்காது, பார்த்துக்கலாம். யோசுவால இருந்து எது வரைக்கும்? எஸ்தர் வரைக்கும். இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வது, எழுதி கொள்வது நல்லது. ஏன்னா ஒரு ஃபியூச்சர்ல நம்ம எடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு மிகுந்த பிரயோஜனமாக நமக்கு இருக்கும், முடிந்த அளவுக்கு. அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சங்கீத புஸ்தகம். எதுல இருந்து? யோபுல இருந்து உன்னத பாட்டு. எத்தனை புஸ்தகம் சொல்லுங்க? யோபிலிருந்து உன்னத பாட்டு 5 புத்தகம். அதுக்கு சங்கீத புத்தகம் அல்லது ஞான பாடல்கள். என்ன பாடல்கள்? ஞான பாடல்கள். நீங்க அழகா ஒரு ரஃப் நோட்ல எழுதிக்கிட்டா கூட வீட்டில் போய் அழகா என்ன பண்ணுங்க, நேரம் இருக்கும்பொழுது
ஒரு நோட்டு போட்டு ரொம்ப அழகா எழுதி கொள்வீர்களானால் நல்லா இருக்கும். அடுத்தது என்னது? தீர்க்க தரிசன புஸ்தகங்கள், ஆகமங்கள். எதிலிருந்து? ஏசாயாவிலிருந்து மல்கியா வரை 17 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். எத்தனை? 17 தீர்க்க தரிசன புஸ்தகங்கள். இதுல ரெண்டா பிரித்து கொள்வார்கள். பெரியது, சிறியது. பெரிய சிறிய அப்படின்னா என்ன அப்படின்னா, அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி பெரியவரா, ஓசியா ரொம்ப சின்னவரா அப்படின்னு இல்லை. அந்த புத்தகத்தினுடைய அளவுகள். இதுல எத்தனை அதிகாரம் இருக்குது? ஏசாயாவில் 66, உபதியாவில் 4, 1 தானே? சரி, 1. அப்போ 66 புஸ்தகம் பெருசா, உபதிய 1 பெருசா? சொல்லுங்க. 66 அதிகாரம் கொண்டது, சாரி மன்னிக்கணும், ஆமா 66 அதிகாரம் கொண்டது பெருசு, உபதியான்னு 1 கொண்டது. அதனால அதுக்கு சின்ன தீர்க்க தரிசனம், அதனால இதுக்கு பெரிய தீர்க்க தரிசனம். இவ்வளவுதான், இதான் வித்தியாசம். அல்ல, பெரிய தீர்க்க தரிசனம் பெரிய ஏசாயா பாவரு, பெரிய எரேமியா பாவரு அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி பெரிய பாஸ்டர், சின்ன பாஸ்டர் அப்படின்னு சொல்றோம்ல, இது அங்க இல்லை. இது அதிகாரம் பெருசு, இது அதிகாரம் சின்னது அப்படின்றதுனால பெரிய தீர்க்கதரிசி, சின்ன இந்த பெரிய தீர்க்கதரிசி 5 புத்தகம். பெரிய தீர்க்கதரிசி 5: ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல், தானியேல், ஆமோஸ், இல்லையா? சரி, புலம்பல். யாரு? புலம்பல் 5. இந்த புலம்பல் எத்தனை அதிகாரம் தான் இருக்குது? 5. அது அந்த ஏன் 5 நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த புலம்பல் பாட்டை பாடினது யாரு? ஆமா, நம்மள மாதிரி புலம்பி தள்ளுறவங்களும் அந்த நாட்கள் இருந்திருக்கிறாங்க. நம்ம மாதிரி புலம்பினவர்களாம் இருக்கிறாங்க. நம்ம புலம்புவோம்ல, புலம்புறோமா இல்லையா? ஆமா, நம்மளை காட்டிலும் புலம்பினவர்களாம் இருக்கிறாங்க. நாமனால நமக்காக புலம்பணும். ஆனா இவங்க எல்லாம் யாருக்காக புலம்புனாங்க? யாருக்காக? தன் ஜனத்துக்காக, தன் தேசத்துக்காக, தேசத்தினுடைய அடிமைத்தனத்துக்காக, ஜனங்களுடைய அடிமைத்தனத்துக்காக புலம்பினவர்கள். அப்ப ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல். அதனால இவங்க யாரு என்ன சொல்லப்படுறாங்கன்னா, இவங்க பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து ஓசியாவிலிருந்து மல்கியா வரை. எதிலிருந்து? ஓசியாவிலிருந்து மல்கியா வரை எத்தனை புஸ்தகம்? 12. இதேதான் நமக்கு ஒரு பழைய ஏற்பாட்டினுடைய புத்தகங்கள். இப்படிதான் நம்ம பிரித்து வைத்திருக்கிறோம். இது இப்படி நம்முடைய படிக்க வேண்டும் என்கிற ஒரு முறைமையின்படி இது பிரித்து வைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம படிக்கணும் ஒழுங்கா. அதாவது நமக்கு வேதம் அங்கும் இங்குமாய் கிடைத்தது. அங்க இந்த நம்ம ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்லாம் ஒரு 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 குகையில கிடைத்த ஆகமங்கள். அதை அப்படியே கொண்டு நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி அதை என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆமா, அதை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். நம்ம நினைக்கிறோம் நம்ம கடைசி புத்தகங்கள்லாம் 1 நாளாகம் 2 நாளாகம் இருக்குது இல்ல, அதெல்லாம் தான் கடைசி. ஆனா நம்ம கடைசியை நம்ம எதை கொண்டு வருகிறோம்? மல்கியாவை கொண்டு வருகிறோம். அப்ப இந்த மாதிரி நம்ம படிப்பதற்கு ஏற்ற வண்ணமாக இதை வரிசைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த 39 புத்தகங்கள். இதை நம்ம நம்ம தொட போகிறது இல்லை. எதிர்ச்சித்தமான வருகிற நாட்கள்ல அதை நம்ம கவனித்துக் கொள்ளலாம். புதிய ஏற்பாடு 27 புஸ்தகம். புதிய ஏற்பாட்டையும் நம்ம அப்படி பிரிக்கலாம். நம்ம படிப்புக்கு ஏற்ற மாதிரி, அறிந்து கொள்வதற்கு ஏற்றவாறு பிரித்து கொள்ளலாம். முதல்ல இருக்கிறது என்னது? சுவிசேஷம். சுவிசேஷம் எத்தனை புஸ்தகம்? 4. எத்தனை புஸ்தகம்? 4 புஸ்தகம். சரி, அடுத்தது சரித்திர புஸ்தகம். சரித்திர புஸ்தகம் 1. சரித்திர புஸ்தகம் என்பது அப்போஸ்தல நடபடிகள். முழு புதிய ஏற்பாட்டுக்கு சரித்திர புஸ்தகமாக ஊழியம் வளர்ந்ததும், எப்படி சபைகள் கட்டப்பட்டது, எப்படி சபைகள் வளர்ந்தது என்கிற ஒரு சரித்திரத்தை படிப்பதற்கு அந்த எந்த புத்தகம் நமக்கு பயன்படுகிறது? அப்போஸ்தல நடபடிகள் சரித்திர புஸ்தகம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அப்போஸ்தல நடபடிக்கு அப்புறம் என்ன புஸ்தகம்? ரோமர். என்னது? ரோமர். இந்த ரோம நிருபத்திலிருந்து
நிருபங்கள். என்னது? நிருபங்கள். இந்த நிருபங்கள் முழுவதும் பாத்தீங்க அப்படின்னா ரோம் நிருபத்திலிருந்து யூதா வரைக்கும் என்னதுதான்? சொல்லுங்க, நிருபங்கள் தான். அப்படின்னா எத்தனை புஸ்தகம்? 21. 21 நிருபங்கள். ரோம்க்கு எழுதின நிருபத்திலிருந்து யூதா நிருபம் வரைக்கும் 21 நிருபங்கள். அப்படின்னா நிருபங்கள் என்றால் கடிதங்கள். நிருபங்கள் என்றால் என்ன? கடிதங்கள். இப்ப ரோம சபைக்கு எழுதின கடிதம், கொரிந்து சபைக்கு எழுதின கடிதம், அதனால அது நம்ம நிருபங்கள் என்று நம்ம சொல்லுகிறோம். கடைசியா இருக்கிற புஸ்தகம் எது? வெளிப்படுத்தின விசேஷம். இது என்ன புஸ்தகம்? தீர்க்க தரிசன புஸ்தகம். என்ன புத்தகம்? தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒண்ணு. ரைட், இங்க பாருங்க. அப்ப இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய வரிசை பிரகாரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற, படிப்பதற்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷம் 4, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். சரித்திர புஸ்தகம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நிருபங்கள், ரோம நிருபம் 1, 2, அதான் 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், அப்புறம் கலாத்தியர், எபேசு, கொலோசையர், 2, யாக்கோபு, 2 பேதுரு, 3 பேதுரு, 1 யோவான், 2 யோவான், 4 இல்ல யூதா, வெளிப்படுத்தின விசேஷம். சரியா? இதுதான் ரொம்ப அழகாய் நம்ம படிப்பதற்கு ஏதுவாக வைக்கப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் என்பது சுவிசேஷங்களை குறித்து நம்ம கவனிக்க போகிறோம். தலைப்பு எழுதி கொள்ளுங்கள், ஒரு நோக்கு சுவிசேஷம். நம்ம பார்க்க போகிற பாடம் ஒரு நோக்கு சுவிசேஷம். தலைப்பு என்ன? நோக்கு, ஒரு நோக்கு. அது சொல்லும் போதே உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? ஒரு நோக்கு அப்படின்னா என்ன? சொல்லுங்க. ஒரே கருத்தை உடைய, ஒரே நோக்கத்தை உடைய என்னது? சுவிசேஷங்கள். 3 சுவிசேஷங்கள். ஒரு நோக்கு சுவிசேஷம். ஒரு நோக்கு சுவிசேஷம் அப்படின்னா ஒரே கருத்தை உடைய, ஒரே செய்தியை உடைய, அதாவது ஒத்து போகிற 3 சுவிசேஷங்களுக்கு ஒத்து போகிற செய்தி இருக்கிறதுனால அதுக்கு என்ன பேர் வைக்கப்பட்டிருக்கிறது? ஒரு நோக்கு சுவிசேஷம். சரி, அதுல கவனித்து பார்ப்பீங்களான்னா மத்தேயு, அதுக்கப்புறம் மார்க்கு, அதுக்கப்புறம் லூக்கா, அதுக்கப்புறம் யாருதான்? சும்மா எழுதிக்குவோம், யோவான். அவரையும் தனியே விடணும். ரைட். இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இதுல யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீடர்கள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க? அங்க யோவானு, அப்புறம் மத்து, மாக்கு. சரி, மாக்கம் இல்ல, லூக்கம் இல்ல. யாருதான்? மத்தேயு. இவங்க 2 பேர் தான் 12 சீடர்கள்ல இருக்கிறாங்க, மத்தேயுவும் யோவானும். ரைட். இப்ப கவனிக்கலாம், இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், நம்முடைய புஸ்தகத்தில் முதல் சுவிசேஷம் எதுவாக இருக்கிறது? மத்தேயு இருக்கிறது. ஆனா முதல் எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு. முதல் எழுதப்பட்ட சுவிசேஷம் மார்க்கு. ஆனா மார்க்கு முதல்ல என்ன பண்ணல? வரல. அதுக்கு ஒரு சின்ன ஒரு சரித்திர நிகழ்வு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாடு மல்கியாவோடு கூட நமக்கு என்ன பண்ணுகிறது? முடிகிறது. புதிய ஏற்பாடு எங்க ஆரம்பிக்கிறது? மத்தேயுல ஆரம்பிக்கிறது. சரியா? என்னன்னா, இந்த மத்தேயுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, தெரியுமா? மத்தேயு யார சொன்னீங்களே? மத்தேயுக்கு இன்னொரு பெயர் என்ன?
லேவி. யாரு? லேவி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது. லேவி என்றால் அதனுடைய பெயர் அர்த்தம் இணைப்பு என்று பொருள். என்னது? இணைப்பு. நீங்க ரொம்ப எழுத வேண்டியது இருக்கும். இந்த ஒரே நாள்ல என்ன ஆயிடக்கூடாது. ஆஹா, முதல்லயே சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்க மாட்டேன், இந்த பக்கமே வந்திருக்க மாட்டேன். இந்த புதுசா கிளாஸ் இந்த மாதிரி காலேஜில் வந்து பிள்ளைங்க எல்லாம் சேருவாங்க. ஒரு 40 பேர் 30 பேர் வந்து சேருவாங்க. இப்போ அட்டண்டன்ஸ்ல நான் எழுத மாட்டேன், நான் போடவும் மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் என்ன, அவரும் முடிவில் நமக்கு என்னன்னா எது நிக்கும்னு நமக்கு தெரியும். ஏன்னா என் அனுபவம் என்னன்னா, நான் கொஞ்சம் தூரத்தில் போய் படித்தேன். நான் தியாலஜி கொஞ்சம் தூரத்தில் போய் படித்தேன், ஒரு 3 வருஷம். அங்கே மொழி தெரியாத இடம் அது. ரெண்டாவது நான் அங்கே வாழ்ந்ததுக்கும் அங்கே போனதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போது பைபிள் காலேஜ்னா எப்படி இருக்கும், ஒரு தெய்வீகத்தோட இன்னும் அதிகமாக ஜெபிக்கலாம், இன்னும் ஆண்டவரையே போய் கிட்ட என்ன பண்ணிடலாம், சேரலாம் என்ற எண்ணத்தோடு கூட அப்படிதானே இருக்கும் பைபிள் காலேஜ். அப்படின்னா அப்படிதான் நான் போனேன் 96ல். போய் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் சேர்ந்தோம். உண்மையாகவே அதை நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டேன். பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களோ நான் அதை பிரயோஜனப்படுத்தி கொண்டேன். ஏறக்குறைய ஒரு 450 பேர். எவ்வளோ பேர்? ஃபர்ஸ்ட் இயரில் 450 பேர் பார்த்தா சேப்பிலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படி இருக்கும். 450 பேர் சேர்ந்தாங்க. அப்படி எங்கள் ரெண்டாவது அங்கே தமிழ் யாருன்னு தெரியாது, ஹிந்தி பையன் யாருன்னு தெரியாது, ஒரிசா பையன் யாருன்னு தெரியாது, நாகாலாந்து பையன் யாருன்னு தெரியாது, மணிப்பூர் யாருன்னு தெரியாது. அந்த அளவுக்கு எல்லாரையும் தனியாக வைப்பாங்க. ஏன்னா ஹாஸ்டலில் நான் ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்கிறேன் அப்படின்னா ஒரு 10வது பையன் தமிழ் பையனா இருப்பான். அப்போ நான் எந்த தமிழ்லையும் பசங்களோட என்ன பண்ண முடியாது, பேசவே முடியாது. எனக்கு தமிழை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. தாய்மொழி தமிழை தவிர வேற எந்த மொழியும் தெரியாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா முறைச்சு பாக்குறது, இந்த பக்கம் பாக்குறது, இந்த பக்கம் பார்த்தா மணிப்பூர் பையன் படுத்துங்கிறான், இந்த பக்கம் பார்த்தா தெலுங்கு பேசுற தம்பி படுத்துங்கிறான், தெலுங்கு. அப்பதான் போய் பாஷையில கண்டுபிடிக்கிற அவர் தாறுமாறாகிட்டு போயிட்டாரு. பாஷைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அவர் அங்க போய் ஓ இது என்னது அப்படின்னு, கேரளான்னா இதான், இந்த பக்கம் ஆந்திராவும் கர்நாடகாவும் ரொம்ப வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அப்படி நமக்கு எல்லாம் ஒன்னாவே தேடுற மாதிரி இருக்குது. அப்ப இந்தியும் அங்க ஹரியானால தான் நான் இருந்தேன். ஹரியானாவில் அவன் பேசுற இதுவும் கலப்படமா பேசுறாங்க. இது ஒன்றும் ஒரே குழப்பம் நமக்கு தலைப்புது. நம்ம தமிழ் பையனை தேடுறதுக்கு எனக்கு 1 வாரம் ஆச்சு. எங்கடக்குறான், எது யார் என்ன பேசுறான்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனைனா, தமிழ் நம்ம என்னுடைய ஓன் லாங்குவேஜ் அங்க பேசுறேன் அப்படின்னா 5 ரூபாய் ஃபைன் வேற. நமக்கு காசு இல்லாத கொடுமை, பெரிய கொடுமை அங்க. இப்ப நான் பேசிட்டு எந்த 5 ரூபாயை நான் கட்டுறது? அதனால பேசாம யாருக்கிட்ட என்ன பண்றது இல்லை. இப்ப யாருன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஒரு வாரம் ஆயிடுச்சு. நான் அதை கண்டுபிடிச்சு தமிழ் பையனுக்கு எனக்கு ஒரு கிளாஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 ஸ்டூடெண்ட் நாங்க இருக்கிறோம் அப்படின்னா யார் தமிழ்னு தெரியாத அளவிற்கு எல்லாம் கலந்து இருப்பாங்க. அப்ப யாருமே தமிழ் பேசக்கூடாது, கம்முன்னு இருப்பானுங்க எல்லாம். ஏன்னா பேசினா மாட்டிக்குவோம். அப்ப பேசினாவது யாருன்னு தெரியும். அப்படி நம்ம அங்கதான் நீங்களாம் என்ன சொல்றது, பிள்ளைங்க பேசுற இங்கிலீஷ் எல்லாம் அங்கதான் வந்து நீங்க என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். அதாவது இப்ப நினைச்ச சிரிப்பு வரும். ஏன்னா அப்படிலாம் எதை பேசியிருக்கிறோம், என்ன பேசியிருக்கிறோம். ஆமா, வாட்டர் தெரியும். வாட்டர்னா என்னது? ஆமா, எல்லாரும் சொல்ற மாதிரி பிரஷ் எங்க நம்ம அப்போ வாங்கணும், ஏதோ வேப்பங்குச்சி காட்டுக்குச்சி எது இருக்குன்னா அங்க இப்போ பிரஷ்ன்னு அவங்க யாராவது வந்துடும். பிரதர்ன்ற வார்த்தை மட்டும் நமக்கு தெரியும். போனோடனே அவ்வளோ பிரதர் அப்படின்றல. அப்போ நம்ம காலையில் எழுந்து பல்ல வளர்க்கணும். தண்ணி எங்கே இருக்குதுன்னு தெரியல, எங்கே டேப் இருக்குதுன்னு தெரியல. டேப்பெல்லாம் இப்போ நான் கற்றுக்கிட்ட மொழி. அங்கே போய் நமக்கு எல்லாம் எது தான் எங்கே இருக்குது, குழா இல்லை இப்படி வச்சுக்கிட்டு இதை ப்ரஷ் இப்படி வச்சுட்டு பேஸ்ட்டை வச்சாச்சு. ஹலோ பிரதர், வேறன்னு தெரியாது. வாட்டர்னா என்ன கேட்க வர, தண்ணி எங்கேயா இருக்குது,
நம்மால தான் விடுவேன். அவனுக்கும் வாட்டர் தேர் அப்படின்னு சொல்ல தெரியாது. வாட்டர் எப்படி இருக்கும்? அதாவது சிரிக்கிறீங்களே நீங்க எல்லாம். பிள்ளைகள் அழுதார்கள், நாங்கள் அழுதோம். இப்போ என்னுடைய ஜெப நேரங்கள்ல ஆண்டவரே கண்ணுக்கெல்லாம் சிவந்து போயிரும். அவன் பேசுறது புரியல, இவன் பேசுறது புரியல, நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியல. அப்ப இப்பவே புரியலன்னா அப்போ கண்டிப்பா கல்லால் எடுத்து அடிச்சு நின்றுப்பாங்களா இல்லையா? பாஷை தாறுமாறு ஆகும்போது. அதனாலதான் எதை கட்டாம ஓட்டானுங்க. பாபேல் கோபுரம் அன்னைக்கு மாத்திரம் பாஷை அவர் தாறுமாறு ஆக்காம இருந்திருப்பாரானா எதையாவது ஒண்ணு பண்ணியிருந்திருப்பானுங்க நம்ம ஆளுங்க. பாஷை தாறுமாறு ஆக்குனதுனால இவன் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேச அவனுக்கு புரியல, கடைசியில எல்லாரும் அடிச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணிட்டான். அப்ப அங்க எப்படி இருந்துக்கணும் யோசிச்சு பாருங்க. ரொம்ப கஷ்டங்கள். என்ன பேசுறது, யாருக்கிட்ட எதை பேசுறது? இது ஒரு நாள் 2 நாள்னா பரவாயில்ல, சரி நாளைக்கு சரியாயிடும் அப்படின்னா நாளைக்கு சரியாகும். சரி நேரா 2 பீரியட் முடிஞ்ச உடனே சாப்பல் போயிடணும். எல்லாம் அங்க போய் நின்னா பாடுறது இங்கிலீஷு, பிரசங்கம் பண்றது இங்கிலீஷு, சொல்றது இங்கிலீஷு. இவங்க உட்காந்து நின்று நமக்கு என்ன தோணும்? கையில ரொம்ப பத்திரமா எதுதான் வச்சுங்கிறோம்? பைபிள் இருக்குது. சொல்றாங்க டர்ன் யுவர் பைபிள் காஸ்பல் ஆஃப் ஜான் அப்படின்னு. ஜான் மாத்திரம் காதுல கேக்குது. எது மாத்திரம்? ஜான் மாத்திரம் காதுல கேக்குது. ஜான் எதுன்னு தெரிஞ்சா தானே ஜான் நான் எடுக்கிறதுக்கு இல்லையா? ஜான்னு எதையாவது தெரிஞ்சா தானே நமக்கு என்ன பண்றது? இப்ப காஸ்பல் ஆஃப் லூக் அப்படின்னா எதை சொல்றாங்க? லூக்கா சொல்றாங்கப்பா அப்படின்னு எதை எடுக்கலாம்? ஆமா, நமக்கு அங்க தமிழ்ல என்ன இருக்குது? இது யோவான் இருக்குது. இந்த யோவான்ன்றது ஜான் என்ன பண்ண தெரியல. அப்போ ஜான் ஜான் அப்படின்னா யோவான்னு தெரிஞ்சா டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? கடைசியில் அது எடுத்து தேடி அது பார்க்கறதுக்குள்ள பிரசங்கம் முடிஞ்சிடும். எல்லாம் பைபிள் எடுத்து என்ன பண்ண வேண்டியதுதான். இப்படி ஒரு நாள் 2 நாள் அல்ல, 6 மாதங்கள். ரொம்ப நாள் போகல, 6 மாதங்கள் போராடி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன மாதிரி நான் ஒருவன் அல்ல, வந்திருக்கிற மொத்த பேர் எப்படிதான் இருக்கிறான். எங்களுக்கு முதல் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ என்ன தெரியுமா? ஏபிசிடி ஒழுங்கா சொல்லணும். ஏல இருந்து இசட் வரைக்கும் என்ன பண்ணணும்? அதுல சொல்லுவோம் பாரு, முன்னாடி இருக்கிறாள் நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷும் மறந்துடும் ஏபிசிடி சொல்றதுக்கு. ஸோ ஏன் இந்த காரியங்கள் அப்படின்னா இப்படிப்பட்ட அனுபவத்தோடு கூட கடந்து வந்து கற்றுக்கொண்டதுனாலதான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுவதற்கான கிருபைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப எதுவுமே ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ள முடியாது. இலவசமாகவும் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. அதற்கான கிரயத்தை நீங்களான என்ன பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் சொல்றேன், அதுக்கான கிரயத்தை நான் சொன்னேன் இல்ல, ஐயோ எழுத அப்படின்னு மொழியே தெரியல, சாரிமா மொழியே தெரியல, ஆனா அசைன்மெண்ட் 5 பக்கம் 10 பக்கம் தருவாங்க, எங்க எழுதுறது? அப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு இங்கிலீஷ், ஏதாவது ஒரு கமெண்ட்ரி பசங்க வச்சிருப்பானுங்க, கொஞ்சம் வசதி உள்ள பசங்க எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அதை பார்த்து ஒண்ணுமே தெரியாது, அர்த்தம் தெரியாது, அப்படியே எழுது. அப்படியே எழுதி வாத்தியார் கட்டு கொடு. என்ன ஆகும்? வாத்தியாரும் அப்படி திருத்தி தப்பு தப்புன்னு அடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா நாங்க எழுதணும், அவ்வளவுதான். அப்ப எழுதுனா மார்க். இப்படி நம்ம பல காரியங்களை கடந்து வந்தோம் இந்த சீசன்லாம். இப்போ டிசம்பர் ஜனவரி எல்லாம் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா 450 பேர்ல 450 பேர் நாங்கள் படித்ததுல லாஸ்ட் இயர் 3வது வருஷம் நாங்கள் பட்டம் பெற்று வெளியில வந்தவர்கள் வெறும் 80 பேர். 450ல எவ்வளவு பேர் தான்? அப்ப என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரும் பொழுதே அவனுக்கு அந்த அந்த கிளைமேட் என்ன ஆகாது, போயிடுவான். சாப்பாடு ஒத்துக்காது, அங்க வெறும் நமக்கு என்னன்னு தெரியும் இல்ல, சாப்பாடு ஒத்துக்காது, இந்த சூழ்நிலைகள் ஒத்துக்காது, இந்த ஹோம் சிக்லாம் இருக்குது. இப்ப பக்கத்துல என்ன சொல்றது, இது திருவெற்றியூர்னா ஓடி வந்துடலாம், இல்ல கன்னியாகுமரினா ஒரு நைட் ஏறின்னு வந்து அடுத்த நாள் என்ன பண்ணிக்கலாம், போய்க்கலாம். இப்ப ஹரியானால போய் உட்காந்துக்கிட்டு எப்படி வர்றது? அப்ப நம்ம கிழக்கும் தெரியல மேற்கும் தெரியல, எந்த ட்ரெயினுக்கு போறதுன்னு நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. இப்படி லெட்டர் போட்டு எல்லா அப்பா அம்மாவும் வந்து எந்த வேகத்துல வந்தாங்களோ பெட்டி தூக்கின்னு அதே வேகத்துல போயிட்டே இருப்பாங்க.
அதுல தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், அத்தனை நெருக்கங்கள்ல அத்தனை பாடுகள்ல 3 ஆண்டுகளை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஒரு பெரிய 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 சவால் நிறைந்தது. விசேஷமா அந்த இடத்துல இருந்து படித்தது என்பது அப்பா இல்ல, அம்மா இல்ல, பிரதர்ஸ் யாரும் இல்ல, தெரிஞ்ச பாஸ்டருங்க இல்ல, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிட்டோம் அப்படின்னா பக்கத்துல எந்த பாஸ்டர் கிட்ட போய் ஜெபம் பண்ணிட்டு வரதுக்கு ஆள் இல்லை. அப்படி என்னன்னா அப்பதான் தெரிந்து கொண்ட உபாகமத்துல சொல்றாரு இல்லையா, கழுகு தன் கூட்டை கலைத்து. கூட்டை கலைச்சுன்னா என்ன பாங்க, குஞ்சு எல்லாம் அது கதை என்ன ஆகும், இன்னும் பறக்கவே தெரியல. கழுகு தன் கூட்டை கலைச்சிட்டா என்ன பண்ணிதான் ஆகணும். அப்ப அந்த அதால முடியாத போது அந்த தாய் கழுகு என்ன பண்ணுகிறது, மீண்டுமாய் தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போவது போல அநேக நேரங்கள்ல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இப்படிப்பட்ட நெருக்கங்கள்ல ஆண்டவர் கூட இருந்து நம்மை நடத்தி வந்தார் என்பதை, அப்ப எல்லாவற்றுக்கும் ஒரு கிரயத்தை நம்ம செலுத்தி தான் நம்ம என்ன பண்ணி ஆகணும், கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இந்த லேவி அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்ன, இணைப்பு. ஏன் இந்த முதலாவது மத்தேயு என்கிற புஸ்தகத்தை, சுவிசேஷத்தை ஏன் புதிய ஏற்பாட்டில் எழுதினார்கள் என்றால், கவனிங்க, பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் இணைக்கிற விதமாக அந்த பெயர் அர்த்தம், இணைப்பு என்கிற பெயர் அர்த்தத்தோடு கூட எழுதப்பட்டதனுடைய புஸ்தகம் தான் என்ன புஸ்தகம், மத்தேயு. எதை இணைக்குது இது, பழசையும் புதுசையும். இப்ப மத்தேயுக்கு இன்னொரு பெயர் என்ன, லேவி என்கிற பெயர் அப்படி இருந்ததுனால புதுசையும் பழசையும் புதுசையும் இணைக்கிற வண்ணமாக இந்த புத்தகம், இந்த சுவிசேஷத்தை முதலாவது எழுதப்பட்டது என்கிற ஒரு பொதுவான கருத்து, ஒரு சரித்திர நிகழ்வு இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. சரி, இப்ப இந்த மத்தேயு மார்க், இந்த மத்தேயு ஒரு யூதன். யாரு, ஒரு யூதன். மார்க்கு, இந்த இந்த மார்க்கு பாத்தீங்க அப்படின்னா பேதுருவனுடைய சீஷன். இந்த மார்க் அந்த புஸ்தகம் பாத்தீங்க அப்படின்னா அது யாரை கேட்டு எழுதப்பட்டது, யார் மூலமா சொல்லி எழுதப்பட்டதுன்னா யார் மூலமாக, பேதுரு. அப்ப பேதுருவனுடைய வழியாக யார் எழுதினது இந்த புஸ்தகத்தை, சுவிசேஷத்தை, மார்க். லூக்கா பவுலின் சீஷன், பவுலோடு கூட இருந்து ஊழியம் செய்தவர் லூக்கா. அதனால இந்த புஸ்தகம் லூக்கா பாத்தீங்க அப்படின்னா இந்த 4 சுவிசேஷத்தை காட்டிலும் இந்த லூக்கா பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, ரொம்ப அதிகமா நமக்கு சரித்திர நிகழ்வுகளோடு கூட நிறைய காரியங்களை இந்த லூக்கா எழுதின அந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்க முடியும். அதற்கு காரணம் என்னன்னா, இந்த பவுலோடு கூட இருந்ததுனால இவர் அநேக காரியங்களை கேட்டு அறிந்து விசாரித்து எழுதின ஒரு புஸ்தகம் தான் இது லூக்கா. குட். இப்ப கவனிப்போம், இந்த மத்தேயு யோவான். இந்த மத்தேயுல கிறிஸ்து, மார்க்ல கிறிஸ்து, லூக்கால கிறிஸ்து. இந்த 4 சுவிசேஷங்கள்ல கிறிஸ்துவை எப்படி இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். மத்தேயு சுவிசேஷத்துல கிறிஸ்து யாராக எப்படியாக வெளிப்படுறார் என்றதை நம்ம பார்க்கலாம்.